குலாப் ஜாமுன் செய்வது மிகவும் எளிதானது. கடையில் விற்கும் ரெடிமேட் மிக்ஸ் பயன்படுத்தாமலேயே வீட்டில் இருக்கும் பொருட்களை வைத்து மிருதுவான குலாப் ஜாமுன் செய்வதற்கான செய்முறை இதோ. தேவையான பொருட்கள்: ஜாமுன் செய்ய பால் பவுடர் 1 கப், மைதா மாவு 1/4 கப், நெய் 1 டேபிள் ஸ்பூன், காய்ச்சிய பால் தேவையான அளவு, பிசைய சமையல் சோடா 1 சிட்டிகை, எண்ணெய் அல்லது நெய் பொரிப்பதற்கு தேவையான அளவு. சர்க்கரை பாகு செய்ய சர்க்கரை 1 முதல் 2 கப், தண்ணீர் 2 கப், ஏலக்காய் தூள் அரை டீஸ்பூன், குங்குமப்பூ 1 சிட்டிகை விருப்பமென்றால், எலுமிச்சை சாறு சில துளைகள், பாகு இறுகாமல் இருக்க. செய்முறை விளக்கம்: பாகு தயாரித்தல்: ஒரு பாத்திரத்தில் சர்க்கரை மற்றும் தண்ணீர் சேர்த்து கொதிக்க விடவும். பாகு கம்பிப்பதம் வரவேண்டிய அவசியமில்லை. கையில் தொட்டு பார்த்தால் பிசுபிசுப்பாக, அதாவது தேன் போல இருந்தால் போதும். இறுதியில் ஏலக்காய் தூள் மற்றும் எலுமிச்சை சாறு சேர்த்து இறக்கி வைக்கவும். மாவு தயாரித்தல்: ஒரு பாத்திரத்தில் பால் பவுடர், மைதா, சமையல் சோடா மற்றும் நெய் சேர்த்து நன்றாக கலக்கவும். பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக பால் தெளித்து மென்மையாக பிசையவும். அழுத்தி பிசையக்கூடாது, லேசாக சேர்த்தால் போதும். உருண்டையாக்குதல்: பிசைந்த மாவை சிறு சிறு உருண்டைகளாக உருட்டவும். விரிசல்கள் இல்லாமல் மென்மையாக உருட்டுவது முக்கியம். பொரித்தல்: வாணலியில் எண்ணெய் காய்ந்ததும் அடுப்பை மிதமான தீயிற்கு மாற்றவும். உருண்டைகளை மெதுவாக போட்டு பொன்னிறமாகும் வரை பொரிக்கவும். ஊற வைத்தல்: பொரித்த ஜாமுன்களை நேரடியாக மிதமான சூட்டிலுள்ள சர்க்கரை பாகில் போடவும். குறைந்தது 2 மணி நேரம் ஊறினால் ஜாமுன் மிகவும் சுவையாக இருக்கும். முக்கிய குறிப்பு: அடுப்பு அதிக தீயில் இருந்தால் ஜாமுன் வெளியே சீக்கிரம் கருகிவிடும், உள்ளே வேகாது. எனவே நிதானமான தீயில் பொரிப்பது அவசியம்.